முடிவுறு சிவமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சதுர் மறைனா என்ன? ஓகே, எது 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 சதுர்மறை? ரிக்கி, யஜுர், சதுர், சாம, அதர்ன்னு சொல்லக்கூடிய 4 வேதங்கள் எதை பற்றி பேசுது? சிவத்தை பற்றி பேசுது. எந்த சிவத்தை பற்றி பேசுது? பரசிவத்தை பற்றி பேச அல்லது பராபரை பற்றி பேசுது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? முடிவுறும் சிவமே, முடிவான சிவம். அப்ப அது முடிவானது இல்ல. சதுர்மறைகள் சொல்லுகின்ற சிவம் முடிவான சிவம் இல்ல. முடிவான சிவம் எதுனாக்க இப்ப புதுசா சொல்லுகின்ற சிவம் தான் முடிவான சிவம். அதனாலதான் தேடியும் காண்கிலா சிவமே அப்படின்னு அந்த பாடல்ல பொருட்பெரும் மறைகள் அனந்தம் ஆகமங்கள் புகழும் ஓர் அனந்தம் மே தெருட்பெரும் வெளி மட்டளவிலா காலம் தேடியும் காண்கிலா சிவமே. அப்ப இந்த அதனால்தான் மெய் சிவம் மெய் சிவம்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்றாரு. இதை மேலும் சுத்த சிவம் சொல்லுவார். ஏன் வள்ளலார் சன்மார்க்கம் சொல்லியிருக்கலாமே? ஏன் சுத்த சன்மார்க்கம்னு ஏன் சொல்லணும்? ஏன் சமரச சன்மார்க்கம்னு ஏன் சொல்லணும்? ஏன் சத்திய வெளின்னு சொல்லணும்? ஏன் சைவ சமயத்திலலாம் லட்சியம் வைக்காதீங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும்ல. இப்படிலாம் சொல்வதற்கு என்ன காரணம்? எனக்கு இருந்த அறிவு அற்ப அறிவுன்னு சொல்லி இப்ப என்னோட அறிவு அண்டங்கள்லாம் கடந்து போச்சுன்னு ஏன் சொல்லணும்? அட்டகத்தில் ஏன் பராபரை அறிவை கொண்டும் அறிய முடியாதுன்னு ஏன் சொல்லணும்? படியடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனுமோர் அருட்பெரும் ஜோதின்னு ஏன் சொல்லணும்? அடிமுடி எனுவோர் அணுத்துணையேனும் அறிந்திடப்படாத மெய் அறிவுன்னு சொல்றாரு. அப்ப அந்த அறிவும் இந்த அறிவும் ஒன்னா? அந்த சிவம் இந்த சிவம் ஒண்ணுனாக்கா அதுக்கு 10 அறிவுனாக்கா இதுக்கும் 10 அறிவா? பொருந்தலையே. லாஜிக்கா வந்து அமையணும் அந்த கருத்து. அந்த அறிவை கொண்டு அறிய முடியாதுன்னு பெருமான் வந்து சொல்லி இருக்கிறாரு. அப்ப சிவம் வந்து தனி சிவமாக தானே நம்ம பார்க்கணும். புரியுது? நிறைய பாடல்கள் வந்து சான்றாக எடுக்கலாம். சொல்லுங்க. ஆமா, உள்ளவனை உடைய பெருந்தகை பொருளான நின்மலனை. அந்த கடவுளை இதுவரையில யாரும் பார்க்கலையே. காண்கிலா சிவனேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த இடத்துல யாருக்கும் தெரியாதுன்றது. இன்னொன்னும் பாருங்கயா, 719 718 பரசிவம் என்னும் இவர்கள். முடிஞ்சா? எல்லாம் எப்படிப்பட்டவங்களாம்? பரசிவம் எனும் இவர்கள். பரசிவத்துக்கு மேல சைவ சித்தாந்தத்தில் வேற சிவம் என்ன இருக்குது? முடிஞ்சு துகள். அப்புறம் நம்ம சிவமோ அந்த சிவமோ வந்து ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரைட், முடிஞ்சு. அதன் மேல் கண்டனன் திருவடி. அப்ப அதுக்கு மேல ஒரு நிலை இருக்குது. அந்த நிலை யாருக்கு கிடைக்குதுன்னாக்க வள்ளல் பெருமானுக்கு தான் ஒன்று கிடைக்குது. அப்ப நம்மளோட பார்வை சரியா தான் இருக்குது, நம்மளுடைய கருத்து சரியா இருக்குது. மற்றவங்களுக்கு இன்னும் அந்த ரைட் கரையா சொல்லியிருக்கிறாரு. இங்க பரசிவம் என்னும் இவர்கள் சொன்ன பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம வேற சொல்றதுக்கு அங்க ஒன்றும் வழி
இல்ல, எல்லாம் துகள்ன்ட்டாரு. ஆமா, எல்லாரையும் ஒன் சாயலிலே தான் பாக்குறேன்றாரு. அப்படியே மூவரும் தேவரும் முக்கரும் சிக்கரும் யாவரும் பெற்றிடாதே இயல் எனக்கு அளிக்கிறேன். சரி, வாழையடி வாழையாட வந்த திருக்கூட்டத்துல ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலும் நான் ஒருவன் அன்றோன்றாரு. அவங்க சொன்னதை சொல்ல வந்தவரா? சரி, வாழையடி வாழையாக வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க? நல்லா 3 வேளை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா? எதை பத்தி சொன்னாங்க சொல்லுங்க. வாழையடி வாழையா வந்த மரபுல உள்ள சித்தர்கள் என்ன சொன்னாங்க? மனித குலத்துக்கு கடவுளை சொன்னாங்க, கடவுளுடைய அருளை சொன்னாங்க இல்லைங்களா? சரிதானே? அவங்க சொன்ன அருள் எல்லாம் எங்க உள்ள அருள்? மூலாதாரத்தில் இருக்கிற அருளை சொன்னாங்க. மூலாதாரத்து அருள் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பராபரைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த மரபுல வந்த வள்ளலாரும் அதே தான் சொன்னாரா? மூலாதாரத்தில் உள்ள அருளை எடுங்க, மூச்சை பிடிங்க, மூதுங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. எந்த அருளை சொன்னார்? ஜீவகாருண்யத்தினால் பெறுகின்ற அருளை மட்டும்தான் சொன்னார் அவர் வள்ளலார். வள்ளலார் சொன்ன வழியும் சித்தர்கள் சொன்ன வழியும் அவங்க சொன்ன அருளும் இவர் சொன்ன அருளும் வேறுபடுது. ஓகே, 14:01 பாருங்க. வாழையடி வாழையாக வந்து இருந்தாலும் இவர் வேறு என்பதற்கு அந்த பாடல் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். 14:1 14:01 பாருங்க. சிற்றபையான் எல்லாம் செய்ய வல்ல தனித்தலைமை சித்தன் எல்லாம் உடையான் உருவவுமாய் அருவவுமாய் உபயமுமாய் அளவாய் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி ஒருவன் உண்டே, அவன்தான் பெருமையினால் என்னை ஈன்றான், நான் ஒருவன் தானே. அப்ப வாழையடி வாழையா வந்ததுல அருட்பெருஞ்சோதி தான் எல்லா சித்தரையும் பெற்றெடுத்துச்சா? இல்லையே. யாரை? நான் ஒருவன் தானே, அது என்னை ஈன்று எடுத்ததுன்ற. சித்தனுடைய அப்பன் வேறு, வள்ளலாருடைய அப்பன் வேறு. அந்த சிவம் வேறு, இந்த சிவம் வேறு. நீங்க ஒன்றாவே பார்க்க முடியாது. பார்த்தா நீ ஆர் ராங். எப்போதும் இந்த ஒரு பாட்டை வச்சுக்குவாங்க. வாழையடி வாழையாக வந்தா வாழையடி வாழையாக வந்ததுதான் உண்மை. என்ன எல்லாம் ஒரே அருளை சொன்னாரா? ஒரே நிலையை சொன்னாரா? ஒரே நடனத்தை சொன்னாரா? அருளை பெறுகின்ற முறையெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி இவர் சொல்லி இருக்கிறாரா? இல்ல இவருக்கு கிடைச்சிருக்குதா? அந்த மாதிரி முற்றிலும் வேறு. ஏன் அதை புரிஞ்சு கொள்ள முடியல உங்களுக்கு? இந்த பாடல்ல இன்னும் செமத்தையா ஒன்னு போட்டார. அவன் ஒருவன் தான் என்னை ஈன்றான். எங்க அப்பா ஒருத்தன் தான், நான் மற்றவனுக்கு பிறக்கலன்ட்டாரு. பரசிவத்துக்கு நான் பிறக்கவில்லை, நான் யாருக்கு பிறந்தேன்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுக்கு பிறந்தேன்ட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப வாழையடி வாழையாக வந்த மரபு என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. ஐயா, அந்த மாற்றத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. திருப்பி அந்த வாழையடி வந்திருந்தாலும் அந்த மரபு என்ன ஆயிடுச்சு? வேற ஒரு கடவுளை காட்டுகின்றவராக இவர் வந்துட்டாரு. அந்த மரபுல வந்து அந்த பழையமை சொன்னதை சொல்லியிருந்தார், ரைட்டு. வாழையடி வாழையால வந்தாரு, அந்த சிவத்தை சொன்னாரு, இந்த சிவத்தை தான் சொன்னாரு. அதுதான் நான் ஒருவன் அன்றோ. நான் பார்க்க போனா இவர் ஒருவர் தானே. அப்பா மாறி போச்சு, டிஎன்ஏ மாறி போச்சு இல்லையா? இப்ப ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆணுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த பிள்ளை அந்த பையன் வளர்ந்து வரான். அந்த அப்பா இறந்து போயிட்டாரு. அவங்க இன்னொரு கல்யாணம் பண்றாங்க. சோ இன்னொரு ஆணுக்கு இன்னொரு 2வது பிள்ளை பிறக்குது. நான் 2 டிஎன்ஏ ஒன்னா? அப்படி சிந்திக்கணும். இந்த அப்பா வேற, அந்த அப்பா வேற. அதான் வள்ளலார் எங்கேயாவது பரசிவத்தை என்னோட அப்பான்னு சொல்றாரா? எங்கேயாவது சொல்லவே மாட்டாரு. யாரை குறிப்பாரு? என் தாயே, என் தந்தையேன்னு யாரை குறிப்பிடுறாரு? அருட்பெரும் ஜோதியை. அப்ப அருட்பெருஞ்சோதியை கண்டிப்பா நீங்க மற்ற சிவத்தோடையோ மற்ற ஒளியோடையோ கொண்டு போய் இதை இணைக்கவே அப்படி பார்த்தாக்க நமக்கு இன்னும் பக்குவம் இல்லை, நம்ம இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதுதான் பெருமையினால் என ஈன்றான், நான் ஒருவன் தானே பிள்ளை, அவன் பிள்ளை என பெரியர் எல்லாம் அறிவார். உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்லிவிட்டு யாருக்கெல்லாம் தெரியும்ட்டாரு? பெரியர் எல்லாம் அறிவார்ட்டாரு. பூலோகத்தில் உள்ள 6 அறிவுக்காரன்ட்ட சொன்னா இது விளங்காது. பெரியர் எல்லாம் அறிவார்னா நீ போய் அவங்களை கேளு. யாரு? பராபரையில பரசிவத்தில் இருக்கிறவங்க யாரு?
10 அறிவு உடையவங்க சித்தர்கள், ஞானிகள், ரிஷிமார்கள். அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு, உனக்கு தெரியாது. நீ இன்னும் என்ன சொல்லிட்டு இருப்ப? எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு, பிரிக்க கூடாது நீ சொல்லிட்டு இருப்ப. போய் அவங்கள கேளு அப்படின்ட்டு. பெரியர் எல்லாம் அறிவார் அப்படின்ட்டு. அதான் இன்னொரு பாடல்ல கூட இருக்கும். இவருக்கு உரைத்ததை உலகவர் யாருமே அறிய மாட்டாங்கன்னு ஒரு பாடல். அப்பன் வரும் தருணம் மீது ஐயமில்லை கண்டா அஞ்சாதே அஞ்சாதேன்னு அந்த பாடல் வருது இல்லையா? அதுல பெருமான் சொல்லி வர்றாரு, இறைவனும் நாங்க 2 பேரும் பேசிட்டது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இவன் அந்த பரசிவத்துக்கு கூட தெரியாது. மேல உள்ள பாடல் கூட பாருங்க. ஏகா அநேகா என்றேற்றிடும் மரக்கே எட்டாத நிலையேன்ட்டாரு.